ஹாய் ஹலோ வெல்கம் டு சாய்னிலா சேனல். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, குழந்தைங்களுக்கு 6 மாத குழந்தைங்கள் தாய்ப்பாலுக்கு அடுத்தது கொடுக்க வேண்டிய உணவு கேழ்வரகு பால். அவ்வளோ உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்க சத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் ஆகிறதுக்காக நம்ம கேழ்வரகு பால் கொடுப்போம். இதை வாங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நம்ம கேழ்வரகு எடுத்து நைட்டு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கணும். அதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேங்காய் பால் எப்படி எடுப்போம் அதே மாதிரி கேழ்வரகு பாலை நம்ம எடுத்து அதை நம்ம வடிகட்டிக்கணும். வடிகட்டி பால் நல்லா எடுத்துக்கணும். திருப்பி ரெண்டாவது போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா அடிச்சுக்கணும். நல்லா கேழ்வரகு பால் எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு ஒயிட் துணி, நல்லா க்ளீனான துணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா எடுத்துக்கோங்க. ஏன்னா சேஃப் ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு நல்லா சுத்தமாகவும் ஹெல்த்தியாகவும் கொடுக்கணும். நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதே மாதிரி பால் எடுத்துக்கோங்க. எடுத்து நம்ம ஒரு ஒயிட் துணியில் நம்ம இந்த பாலை நல்லா பிழிஞ்சு நல்லா எடுக்க போகிறோம். அதோட சாறு மட்டும் நம்ம ஒயிட் கலரில் எடுத்து நல்லா எடுக்கணும். நல்லா பிழிஞ்சு எடுக்கணும். நல்லா எடுத்துருங்க. நம்மளுக்கு அந்த பால் மட்டும் தனியாக நம்ம பிரித்து எடுக்கணும். அதை நல்லா பிழிஞ்சு எடுத்து நல்லா பிழிஞ்சிருங்க. நல்லா பிழிஞ்சு எவ்வளோ தூரம் உங்களுக்கு முடியுமோ அவ்வளோ தூரம் நல்லா ஸ்ட்ராங்காக பிழிங்க. கொஞ்சம் இந்த ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். நீங்கள் சிரமம் பார்க்காம குழந்தைக்கு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டாக கொடுக்கணுன்னா இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணணும். ஏன்னா குழந்தை ஹெல்த்தியாகவும் இருக்கும், நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். ஃபஸ்ட் டைம் 6 மந்த்தில் நீங்கள் இந்த பால் கொடுக்கும்போது ரொம்ப கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக, ஆனால் நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி பிசுறு மாதிரி வரும். நல்லா இது பண்ணதுக்கப்புறம் திருப்பி அதையும் கொஞ்சம் போட்டு மிக்சியில் லைட்டாக தண்ணி ஊற்றி மிக்சியில் அடித்து அதே மாதிரி பால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பால் எடுத்து இதே மாதிரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்னென்னா, இந்த குழந்தைங்களுக்கு இது கொடுக்கும்போது நல்லா சத்தாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். நீங்கள் வீக்லி ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் இதை கண்டிப்பாக கொடுங்க. அப்போ தான் குழந்தைக்கு நல்லா ஸ்ட்ராங்காக போன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் நீங்கள் இது தண்ணி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும். லைட்டாக மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லா பால் கெட்டியாக வரும். இல்லைன்னா நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது ரொம்ப தண்ணியாக போயிடும். குழந்தைங்களுக்கு ஃபஸ்ட் டைம் 6 மந்த்து முடிஞ்சோடனே ஃபஸ்ட் டைம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி பால் மாதிரி கொடுக்கணும். ஏன்னா குழந்தைங்க கெட்டி உணவு எடுத்தோடனே ஸ்டார்டிங்கே எடுத்துக்காதுங்க. அதனால் நம்ம அதுக்கு பால் எப்படி கொடுப்போமோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 7 மந்த் ஆகும்போது நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி கெட்டியாக நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் வரும். இந்த செர்லாக்கெலாம் கொடுப்பீங்கள்ல அந்த மாதிரி கெட்டியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் 7 மந்த் பேபி கொடுக்கலாம். ஆனால் 6 மந்த் தாய்ப்பாலை மறந்ததுக்கப்புறம் குழந்தைங்க 6 மந்த், ஆனால் 6 மந்த்துக்கு அப்புறம் ஃபீடிங்கும் இருக்கும். ஆனால் 6 மந்த்தில் நம்ம கண்டிப்பாக இந்த கேழ்வரகு பாலாக கொடுக்கணும். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப கெட்டியாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு செரிமான பிரச்சனையாகும். அதனால் இது நீங்கள் பாலாக கொடுக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக 7 மந்த் ஆனோடனே இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிறத கொடுங்க. ஆனால் இது ரொம்ப ஹீட்டு. குழந்தைங்களை பார்த்து கவனமாக கொடுங்க. தேங்க்யூ.